அமைச்சர் மூர்த்தி மதுரையில் புத்தாண்டை ஒட்டி நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய கருத்துக்கள் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் பேசுகையில், இது ஆண்ட பரம்பரை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பல வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது படித்திருக்கிறீர்கள். மற்ற சமூகத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் உயிரிழந்தனர் என்பதை பெரிதாக பேசுகிறார்கள். ஆனால் சுதந்திரத்திற்காக 5,000, 10,000 பேர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்ற வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டாம். ஆங்கிலேயர்கள் கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்து செல்வதை தடுக்க இந்த சமுதாயத்தில் இருந்து 5,000 பேர் இறந்துள்ளனர். உசிலம்பட்டியில் கூட 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நமது சமுதாயத்தில் போதிய படிப்பறிவு அப்போது இல்லாத காரணத்தால் நமது வரலாறுகளை வெளியே கொண்டு வரடியாத சூழல் இருந்தது. தற்போது பலரும் படித்து அரசு வேலை வாய்ப்பில் பலரும் சேர்ந்து கொண்டிருப்பதை நான் பாராட்டுகிறேன் என அமைச்சர் மூர்த்தி பேசினார். அமைச்சர் மூர்த்தி அவர் சார்ந்த சமுதாயம் பற்றி பேசினாரா அல்லது வேறு சமுதாயத்தை பற்றி பேசினாரா என்பது தெரியாவிட்டாலும் அவரின் பேச்சு சமூக வலைதளங்களில் பேசும்